நாள் கூட இல்லை. இவங்க எப்படி போட்டிருக்காங்க மானாமனா பள்ளிவாசல் பின்னாடி செவரு, மானாமனா பள்ளிவாசல் பின்னாடி செவரு. இப்போ இந்த வீட்டுக்காரர் நான் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு வீட்டுக்கு அவங்களும் இல்லைன்ட்டாங்க. மூணாவது வீட்டை கேட்டால் இல்லைன்ட்டாங்க. இப்போ யார் போட்டால் தெரியல. ஆனால் என்ன இந்த வீட்டுக்காரர் என்ன சொன்ன முதல் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி கேட்டேன். அதுக்கு அந்த மாதிரி நான் சொல்லிச்சு, இது வந்து கேட்டுலாம் இப்போ பள்ளிவாசல் கொட்டினாங்க அப்படின்னாங்க. தெரியுங்களா? இது எப்படி தெரியுது? ஆனால் பள்ளிவாசல் கொட்ட எனக்கு தெரியும். நான் பள்ளிவாசலே 2 வருஷம் இருந்தேன். அங்கே குப்பையெல்லாம் கொட்ட மாட்டாங்க, குப்பையெல்லாம் அள்ளி போடுவாங்க, இல்லை வாளியில் அள்ளுவாங்க, எடுத்து சேர்த்து போடுவாங்க. எனக்கு தெரியும் நல்லா. இல்லை போனால் இதான் வருஷம் போனாங்க இருக்காங்க, குப்பையில் வந்து வாளியில் போட்டு வெளியே போட்டு தான் சொல்லுவாங்க. அவசியம் நடக்காது. இது பள்ளிவாசல் போட்டிருக்க மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பார்த்துக்கணும். இங்கே இந்த கடைசியாக பாருங்கள், வேறு கேள்வி போய் கடைக்கு பாருங்கள். சரிதா? சரிதா? நல்லா பார்த்துக்குங்க. நான் பேருக்காக போருக்காக செய்யறதில்லை. நாட்டு நடக்கும், நகரம் நடக்கும், பக்கத்துக்கு நல்லா இருக்கணும். டெங்கு பரவக்கூடாது. தெரியுங்களா? வீடியோ பரவக்கூடாது. எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் நினச்சி செய்கிறேன். மறுபடியும் செஞ்சுக்கிட்டு தான் நான் செய்யணும். நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? இருக்கிற ஒரு ஆயத்து இந்த வேலை செய்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒருத்தர் ஜாமான் எடுக்கிறேங்கிறான், ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேங்கிறான், ஒருத்தர் போடவான்னு கேட்குறான், ஒருத்தர் அடியில் போடலாம் கீழே போடலான்னு கேட்குறேன். நான் யாருக்கு பயப்படுறது? நான் உங்களுக்கு பயப்படுறதா, சமுதாயத்துக்கு பயப்படுறதா, இல்லை கொலை மரத்துக்கு பயப்படுறதா? என் டைமுக்கு ஒரு உயிர் 100 பேர் என்னை கொலை மரத்துக்கு கொடுக்குறேன். 100 பேர் மொத்தமாக வாங்க, கொண்டுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷஹீது அந்தஸ்து அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இந்த ஒரு இடம், இந்த உயிர், இந்த நாட்டுக்காக, வீட்டுக்காக, உங்கள் நலவுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மாணவன பள்ளிக்காக, இந்த மக்களுக்காக, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்காக என்னுடைய ஆத்மா சாந்தின்னு அல்லாஹ்விட துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கம் பேக் பாசி பாபா.